Hi friends, welcome to one தோழி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ரடக்ஷன் இருக்குது. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங்கை எப்படி கிரியேட் பண்ணி ரன் பண்ணுவதை வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். பைத்தான் ப்ரோக்ராம் பொறுத்தவரை உங்ககிட்ட லேப்டாப் தான் இருக்கணும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும். பைத்தான் ப்ரோக்ராமிங்கை ஈஸியாக ஸ்மார்ட் ஃபோன் வழியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்னு பற்றி இந்த வீடியோ ஃபர்தராக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச +2 ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காகவே ஒரு ப்ரோக்ராமிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ரீடிங் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டுமே தான் அந்த ப்ரோக்ராமிங் உங்களுக்கு நல்லாவே கிளியர் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.7. பைத்தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட லேப்டாப் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது. அந்த ஆப்போட லிங்க்கும் இருக்குது. ஸோ பைராய்டு 3.0 தான். ஸோ 3.7 எப்படி நம்ம டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி அதே வெர்ஷன் என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் மாதிரி. ஸோ மொபைல் ஆப்போட அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மொபைல்லையும் சரி லேப்டாப்லேயும் சரி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது ஆல் ப்ரோக்ராம்ஸ் போங்க. நீங்கள் என்ன வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த வேர்ஷன் ஃபோல்டர் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஐடிஎல்ஏ கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். பைத்தானை 2 விதமாக ரன் பண்ணலாம். ஒன்று இன்டராக்டிவ் மோடு, இன்னொன்று ஸ்கிரிப்ட் மோடு. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் கால்குலேட்டரில் ஏதாச்சும் ப்ராசஸ் அடிக்கிறீங்கன்னா இம்மிடியேட்டாக ரிசல்ட் வருதா, அதுதான் இன்டராக்டிவ் மோடுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்க, அந்த ப்ரோக்ராமுக்கு இம்மிடியேட்டாகவே உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அது இன்டராக்டிவ் மோடு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ ஸ்கிரிப்ட் மோடில் இமீடியட் ரிசல்ட் வராது. ஸோ அப்படி கிடையாது. ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணாமல் இன் ஃபியூச்சரில் அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஸ்கிரிப்ட் மோடு. ஸோ இன்டராக்டிவ் மோடு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராமை நீங்கள் சேவ் பண்ணாமல் ரன் பண்ணி பார்த்தா அவுட்புட் பார்த்துக்கலாம். இதுதான் இன்டராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ ஸ்கிரிப்ட் மோடாக இருந்துச்சுன்னா ஒரு எடிட்டர் ஓப்பன் பண்ணி, அதாவது நோட் பேட் மாதிரி ஒரு எடிட்டர் ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராமை டைப் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபியூச்சரில் அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபரன்ஸுக்கோ இல்லை யூஸ் எதுக்கோ உனக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி வேண்ட பட்சத்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஸ்கிரிப்ட் மோடு. இல்லை எனக்கு ப்ரோக்ராம் டைப் பண்ண சேவ் பண்ண வேணாம், நான் அப்படியே டைப் பண்ணி ரன் பண்ணுறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்டராக்டிவ் மோடு யூஸ் பண்ணலாம். இது 2 தாங்க டிஃப்ரென்ஸு, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வாங்க ஒரு ப்ரோக்ராமை இன்டராக்டிவ் மோடில் எப்படி ரன் பண்ணலாம், ஸ்கிரிப்ட் மோடு எப்படி ரன் பண்ணதை இந்த வீடியோவில் கண்டினியூ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டராக்டிவ் மோடு. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பெருசாக எதுவும் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எடிட்டர் ஸ்கிரிப்ட் மோடு. ஸோ ஒரு ப்ரோக்ராமை ஓப்பன், அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் மோடு சொன்னேன் இல்லையா, ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறது. ஸோ பிரிண்ட்டு நம்ம நார்மலாக C++ஆக இருக்கட்டும், ஜாவா இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த ப்ரோக்ரஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செமிகோலன் வைப்போம். பட் பைத்தானில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஸோ இம்மீடியட்டாக ரிசல்ட் வருதா, இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டராக்டிவ் மோடு சொல்கிறாங்க. இப்போ இதே ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணால் ஸ்கிரிப்ட் மோடு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ x = 10, y = 10. ஸோ ஜஸ்ட் ஸ்மால் அடிஷன் ப்ரோக்ராம். இல்லை இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ண தேவையே கிடையாது சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்க்கு. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது இன்டராக்டிவ் மோடு. இப்போ இதே ப்ரோக்ராமை நான் அப்படி ஸ்கிரிப்ட் மோடில் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோடு. நான் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி கம்பைல் பண்ண போகிறேன். இன் ஃபியூச்சரில் எனக்கு இந்த ப்ரோக்ராம் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஸ்கிரிப்ட் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா py. நீங்கள் நார்மலாக எப்படி ஒரு ஃபைலை சேவ் பண்ணும்போது சேவ் பண்ணுற இப்போ .c சேவ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா py. ஸோ இப்போ டைப் பண்ணியாச்சு, இப்போ கம்பைல் பண்ணலாம். ஸோ ரன்னில் போங்க, ரன் மாடியூல். ஸோ ரிசல்ட் வந்துச்சு இல்லையா. ஸோ இது வந்து ஸ்கிரிப்ட் மோடு. இந்த நீங்கள் ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இன்டராக்டிவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது ப்ரீவியஸ் ஃபைலை. இது 2 தான் டிஃப்ரென்ஸு, வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது.